பார்த்து வருகிறோம். முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கணவரை இழந்தவர்களுக்கு மார்ச் ஓய்வூதியத்துடன் சேர்த்து சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல கோடைக்கால சிறப்பு நிதியோடு சேர்த்து 5000 ரூபாய் என்பது 1,41,00,000 குடும்பங்களுக்கு வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில கூடுதலாக 2000 ரூபாய் என்பது சமூகத்துல மிக முக்கியமாக விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் மாத ஓய்வூதிய தொகை வாங்கக்கூடிய முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு இந்த கூடுதலாக சிறப்பு நிதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி இருக்கிறார். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல கோடை காலத்துல சிறப்பு நிதி என்பது சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கிய போது அது பெரும் வரவேற்பை பெற்றதாகவும் சமூகத்தின் இந்த விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய மனிதர்களும் பெண்களும் அந்த கோரிக்கையை வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை தற்போது தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலித்து அவர்களுக்கு 2000 ரூபாய் மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதன்படி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரக்கூடிய முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3200 ரூபாயும் 5,92,200 இணைப்பில் இருங்க, தொடர்ந்து